லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வேகமாய் நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். ஒரு ஓய்வு நாளிலே அவர் அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அடுத்த ஒரு சிலர் ஆமேன். கர்த்தர் அவனுக்கு பிரதி உத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எதிரையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட 18 வருஷமாய் கூன் வியாதி உள்ள, பலவீனப்படுத்தும் ஆவி உள்ள இவள் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாய் இருந்தும் வேதம் சொல்லுது, இது எதனால வந்துச்சுன்னா, பிசாசு 18 வருஷமாய் இந்த மனுஷிய கட்டி பலவீனப்படுத்த வைக்கிறான். இந்த மனுஷிக்கு இருந்த பலவீனம் என்ன அப்படின்னா, எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி. அப்படின்னா இந்த உலகத்துல பலவிதமான வியாதிகள் இருக்கிறது. ஒரு சில வியாதியை நம்மளால சகிச்சு கொள்ள முடியும், அதை தாண்ட முடியும். அதோடயே சேர்ந்து நம்ம வேலை செய்யலாம், அதோடயே சேர்ந்து இந்த உலகத்துல வாழலாம். அதை குறிச்ச ஒரு பயம் நமக்கு இல்லாம இருந்தா போதும், அவ்வளவுதான். அந்த வியாதியோடயே வாழ்ந்து எத்தனையோ பேர் தங்களுடைய ஆயுசு நாட்களை முடிச்சிருக்கிறார்கள். ஆனா சில வியாதி என்ன அப்படின்னா, அது ரொம்ப கொடுமையான வியாதி. அந்த வியாதி யாருக்குமே வரக்கூடாது. பொதுவாக ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன காய்ச்சல், அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். அது எல்லாருக்கும் வர்றதாப்பா, அதை தாங்கிக்க முடியும். ஒரு 3 நாள் இருந்தா சரியா போயிடும், ஒரு 7 நாள் இருந்தா சரியா போயிடும், இந்த சளி ஒரு 7 நாள், அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியா அதை எடுத்துக்குவோம். ஆனா சில வியாதிகள் சில மனிதருடைய வாழ்க்கையிலே ரொம்ப மோசமாய் அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதுல மிக முக்கியமான ஒரு வியாதி என்ன வியாதி அப்படின்னா, இந்த கூன் வியாதி. உலகத்திலே கடினமான பல நோய்களிலே மோசமான ஒரு நோய் என்ன நோய்னா இந்த கூன் வியாதி. அப்படின்னா அவங்களுக்கு வேதம் சொல்லுது, எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி. இந்த கூன் என்கிறதுலே வெரைட்டி இருக்குது. அப்படின்னா ஒரு 20% கூனு, அதுக்கப்புறம் பொதுவாக ரொம்ப உயரமா இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டாவே ஒரு 10% இந்த கூன் அப்படின்றது லைட்டா இருக்கும். ரொம்ப உயரமா இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கும்போது நம்மள மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி நடக்க முடியாது. இந்த ஸ்ட்ரைட்டா 2 விதமா நடக்க முடியாது. ஒன்னு தொப்ப அதிகமான ஸ்ட்ரைட்டா நடக்க முடியாது, இன்னொன்னு ரொம்ப உயரமானாலும் அப்படியே நெட்டுக்கா சிலரால நடக்க முடியாது, லைட்டா அப்படியே பெண்டா இருக்கும். இது ஒரு 10%. சிலருக்கு 20%, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் விசிபிளா தெரிகிற அளவுக்கு இருக்கும். சிலருக்கு ஆஃப் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூனுன்றது தெரியும், ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய குச்சியை ஊனி மேல பார்ப்பாங்க, நம்ம கூப்பிட்டா பார்க்கலாம், அவங்க சாப்பிட முடியும். ஆனால் சில கூன் என்ன அப்படின்னா, நீங்க ஒருவேளை அந்த நீங்க சில இடத்துல பார்த்தா தெரியும், அது அப்படியே யூ மாதிரி இருக்கும் பாருங்க. அது மோசமான, நம்முடைய ஸ்பைனல் கார்டு முழுவதுமாய் பிரச்சனை பண்ணப்பட்டு அப்படியே யூ மாதிரி வளைஞ்சிருக்கும். அவர்களால எதுவுமே செய்ய முடியாது. அது ரொம்ப மோசமானது. அவர்கள் நிமிர்ந்து யாரையும் பார்க்க முடியாது, அவங்க சாப்பாடு சாப்பிட முடியாது, அவங்க ட்ரெஸ் பண்ண முடியாது. கொடுமையான ஒரு வியாதி, எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே கண்டு அந்த கூன் வியாதி உள்ள அந்த சகோதரிக்கு கர்த்தர் கிருபையாய் விடுதலை கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவள் நிமிர்ந்து பார்த்தாள். 18 வருடமாய் மேலே பார்க்க முடியாம 18 ஆண்டுகளாய் நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சகோதரி, அன்று ஆண்டவருடைய ஒரே ஒரு தொடுதல் அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணினது. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன். நீங்க ஒருவேளை தலை குனிந்த வாழ்க்கை வாழலாம்,
சில ஆண்டுகளாக சத்ருவினால, சில சூழ்நிலைகளால வந்த பிரச்சனைனால குடும்பத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியல, தெருவில் தலை நிமிர்ந்து வாழ முடியல, நான் எப்பவுமே குமிஞ்சே நடக்கிறேன், யாராவது கேட்டுருவாங்களோ பேசிடுவாங்களோ அப்படின்னு பயந்து ஒருவேளை ஒரு தலைகுனிந்த வாழ்க்கை வாழலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனையிலே அசைவாடுகிற கர்த்தருடைய ஒரு தொடுதல் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் உங்களை தொட போகிறார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு தொடுதல் நடக்க போகிறது. நீங்கள் எந்த இடத்திலே குனிந்து நடந்தீர்களோ, எந்த இடத்திலே மேலே பார்க்க முடியாமல் கீழேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். அந்த சொந்தக்காரர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு உங்க பிள்ளைய ஆண்டவர் தலை நிமிர பண்ண போகிறார். எஸ், நிச்சயமாய் நடக்கும். நம் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. இந்த வசனம் அப்படியே நிறைவேறும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு நாள் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், இதே தெருவில் நான் குமிஞ்சு நடந்தேன், இதே தெருவில் தலை குனிஞ்சு வாழ்ந்தேன், ஆனா கர்த்தர் இந்த தெருவில் என் தலையை நிமிர பண்ணினார் என்று சாட்சி சொல்லுகிற அந்த நாளை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தில் இந்த கூன் வியாதியை குறித்து இன்னைக்கு நான் பேசல. ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த வார்த்தை என்னன்னா, இந்த 18 வருடமா இந்த கூன் வியாதி உள்ள இந்த மகளை ஆண்டவர் சரி பண்ணின உடனே அங்க இருக்கிற முக்கியமான சிலர் வர்றாங்க. அங்க நிறைய பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன வேலை பண்ணீங்க, எதுக்காக இதை செஞ்சீங்க, இன்னைக்கு நீங்க இதை செஞ்சிடலாமா? உடனே அங்க இருக்கிற முக்கியமான ஒரு லீடர் இடத்துல அந்த காரியம் போகுது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா ஜனங்களையும் ஆலயத்தில் கூப்பிட்டு பப்ளிக் ஜனங்களுக்கு முன்னாடி அப்படின்னா பேர் சொல்லி இன்னாரு அப்படின்னு சொல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, மறைமுகமா எல்லாருக்கும் சொல்றது மாதிரி அப்படி காமனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாரு. எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அங்க இருக்கிறவங்க யாருமே ஓய்வு நாளில் எந்த வேலையும் அவங்க செய்யல. எல்லாருமே அந்த காரியத்தை அழகா கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்போ அந்த காரியத்தை உடைச்சவர், பிரேக் பண்றவர் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் பிரேக் பண்றாரு. அப்போ சகல ஜனங்களுக்கு முன்னாடி வச்சு அனௌன்ஸ் பண்றாரு, உங்களுக்கு என்ன இந்த நேரம் தான் கிடைச்சிருச்சா, இன்னைக்கு தான் கிடைச்சிருச்சா, வேற எந்த நாளும் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கிடைக்கலையா, நீங்க மற்ற நாள்ல வேலை செய்ய வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி காரியத்தை நீங்க தப்பா என்கரேஜ் பண்றீங்க, அடுத்த சமுதாயத்திற்கு நீங்க ஒரு தவறான காரியத்தை கொண்டு போகலாமா அப்படின்னு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஆண்டவர் அங்க இருந்து சொல்றாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உங்களுடைய ஆடு மாடு கழுதை ஒன்று இதே ஓய்வு நாள் அன்றைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்திருந்தா நீங்க கட்டாம இருப்பீங்களா, நீங்க காப்பாத்தாம இருப்பீங்களா? அப்போ அந்த ஆடு மாடுகளை விட மனுஷ வித்தியாசமானவனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அத்தனை நாட்களும் அவர்களுக்கு இருந்த ஒரு பேட்டனை கர்த்தர் என்ன பண்றார்னா, அந்த இடத்துல கர்த்தர் உடைக்கிறார், ஆண்டவர் உடைக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற வார்த்தை என்னன்னா, உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற அந்த பேட்டன், உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் இருந்த அந்த தாக்கீது, வம்சா வம்சமாய் காலா காலமாய் அப்பாவிலிருந்து அம்மாவிலிருந்து, இதுதான் உங்களுக்கு சட்டமா இருக்கலாம், இதுதான் உங்களுக்கு லெவலா இருக்கலாம். நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை சொல்லலாம், இதுதான்ப்பா இங்க உள்ள வரைமுறை, இதெல்லாம் மாற்ற முடியாதுப்பா, உனக்கு இந்த நேரில் தான் இப்படி கிடைக்கும், இத்தனை வருஷம் இருந்தாதான் இந்த காரியத்தை செய்ய முடியும், இது கம்பெனி ரூல்ஸ், இது எங்களுடைய தாக்கீது, இதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த குடும்பத்தால் போடப்பட்டிருக்கிற, வம்சத்தால் போடப்பட்டிருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களால் போடப்பட்டிருக்கிற அந்த தாக்கீதை ஆண்டவர் இன்றைக்கு உடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரதர், உங்களுக்கு விரோதமாய் காலாகாலமாய் இருக்கிற அந்த பேட்டனை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது, இந்த 70வது நாள் சண்டே சர்வீஸ்ல இந்த சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் நியமித்தது அல்ல, அவர்கள் சொல்லுகிறது அல்ல, அதற்கு எதிராய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன்
நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பேட்டர்ன் எல்லாம் உடைக்கிற கர்த்தரா இருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஒன்று நடக்க போகுது. யாரெல்லாம் அந்த பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்களோ, இதுதான் உனக்கு நியமிச்சது, இதுதான் உனக்கு கொடுக்கப்படும், இதுதான் உனக்காக எல்லாரும் சொன்ன வார்த்தை, இதுல இருந்து மாற முடியாதுன்னு யார் சொன்னாங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, காலத்தால் கட்டுப்படுத்தப்படக்கூடியவர்கள் நீங்கள் அல்ல, மனிதர்களால் கட்டுப்படுத்தப்படக்கூடியவர்கள் நீங்கள் அல்ல, சொந்தங்களால் கட்டுப்படுத்தப்படக்கூடியவர்கள் நீங்கள் அல்ல, முன்னோர்களால் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் அல்ல, பிசாசினால் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அதை உடைக்க போகிறார். கர்த்தர் இன்றைக்கே உடைக்க போகிறார். அந்த பேட்டனை கர்த்தர் உடைச்சு அவங்க முன்னாடி ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாக போகிறது. அந்த பேட்டனை கர்த்தர் முறிச்சு அது அவர்களுக்கு நடக்காத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் நல்லா ஜெபிக்க அந்த வார்த்தையை உச்சரிக்க அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுங்க ஆமேன். அந்த காரியத்தை கர்த்தர் எனக்காக உடைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை இருக்கிறதுனா, மனிதர்களுடைய தாக்கீதுகளை, மனிதனுடைய கண்ட்ரோலை கர்த்தர் உடைச்சு நம்மை ஸ்பெஷலாய் நடத்துகிறவர் கர்த்தர் ஒருவர். ஆமேன். எகிப்து தேசத்திலே வேதம் சொல்லுது, அங்க இருக்கிறதுல ஒண்ணு மட்டும்தான், பார்வோனுக்கு மட்டும்தான் அங்க சேர், பார்வோனுக்கு மட்டும்தான் அரசவை, வேற யாருக்குமே அந்த காரியம் கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் அந்த ஜனங்களுக்கு பார்வோன் தான் கடவுள். அவனை தவிர வேறு ஒருவருக்கும் அவனுடைய அந்த நாமத்திற்கு ஒத்த நாமத்தை கொடுக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு கீழா இருக்கிற போஸ்ட் ரொம்ப லோ போஸ்ட், அதுவும் அவங்களுக்கு மேல ஒரு போஸ்ட் கூட இல்லை. ஆனா யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுக்காக கர்த்தர் எகிப்தினுடைய பேட்டனை கர்த்தர் உடைக்கிறார். ஆண்டவர் அந்த பேட்டனை கர்த்தர் உடைச்சு யோசேப்பு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை உள்ளே கொண்டு போய் பார்வோனுக்கு கர்த்தனாய் வைத்தவர் தான் நம்முடைய தேவன். அந்த தேவன் தான் இன்றைக்கு அசைவாடுகிறார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவனைத்தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். அவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் மட்டும் நினைச்சாருன்னா, பிரதர் சிஸ்டர், என் அன்பு தாய் தகப்பனே, இன்றைக்கு உங்களோட கர்த்தர் முகமுகமா பேசுறாரு. இல்ல, அந்த பேட்டனை உனக்காக நான் உடைப்பேன், அந்த காரியத்தை நான் உனக்காக உடைப்பேன். அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், அவர்கள் பிரமிப்பார்கள். உனக்கு மட்டும் எப்படி இப்படி நடந்தது, உங்க குடும்பத்துக்கு மட்டும் எப்படி இப்படி நடந்துச்சு, உங்களுக்கு மட்டும் இப்படி எப்படி நடந்துச்சு. அந்த சாட்சியை நம்மை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ல வைப்பார் என்று நம்புறவங்க நல்ல ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். சொல்லுங்க ஆமென். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். கட்டுகளை உடைக்கிற கர்த்தர், ஆமென், சத்துருடைய கட்டுகளை உடைக்கிற கர்த்தர், மனிதன் சொன்ன காரியங்களை எல்லாம் முறியடித்து எனக்கு வெற்றியை கொடுக்கிற கர்த்தர். அறிக்கை செய்ய நடக்குது. நீங்க ஜெபிக்க நடக்குது. இன்னைக்கு முகமுகமா கர்த்தர் பேசுறாரு. அப்பாவுக்கு வந்த அந்த நோயை கர்த்தர் இப்ப எடுத்து போடுறாரு. அம்மா வம்சா வழியாய் வந்திருக்கிற அந்த பேட்டனை கர்த்தர் இப்ப உடைக்கிறாரு. ஆமென். அந்த சாபம் உங்க பிள்ளைகளுக்கு பின்தொடர்வது இல்லை. அந்த சாபம் உங்களுக்கு பின்தொடர்வது இல்லை. எஸ் அபிஷேகத்துல நிறைஞ்சு ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரே, எல்லாம் உம்மால் ஆகும். உம்மால் ஆகாதது என்று எதுவுமே இல்லை. எண்ணி முடியாத அற்புதத்தை செய்கிற நீர். ஆமென். எஸ் ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தொடருமானால் நீங்கள் ஜெபிக்க மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுத்தார். தாவீதை கர்த்தர் ராஜாவாக்குறதற்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேட்டனை கர்த்தர் என்ன பண்ணார்னா, கிருபையாய் கர்த்தர் உடைத்தார். ஸ்பெஷலா வேத வல்லுநர்கள் சொல்லும்போது தாவீதை அவங்க அம்மா அப்பா அந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு அழைக்காததற்கு ஒரு காரணம் இருந்துச்சாம். அப்படின்னா அந்த காலத்துல அவங்க இருக்கிற மனிதர்கள் பிள்ளைகள் பெருக்கத்திற்காக நிறைய திருமணங்களை செய்தார்கள்.
அதனால ஃபர்ஸ்ட் பண்ணின திருமணத்தை காட்டி அடுத்த திருமணத்தை பண்ணும்போது அவர்களை ரொம்ப முக்கியத்துவப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையாம். அவர்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அவங்களுக்கு மனசார நம்ம கொடுக்கறத கொடுத்தா போதும். அதான் ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேல ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்களுக்கு சில கிஃப்ட்டை தான் கொடுக்கிறாரு, சில பரிசுகளை கொடுக்கிறார். ஆனா ஈசாக்குக்கு தன்னுடையது எல்லாவற்றையும் தன்னுடைய ஈசாக்கு கொடுத்துட்டு அந்த பையன், அதுவும் அவருடைய இஸ்மவேலும் அவருடைய பிள்ளை தான். அதான் ஆபிரகாம் ஜெபிக்கிறார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்ப ஆனா இஸ்மவேல அவர் என்ன பண்ணிட்டாரு, முன்னாடியே செட்டில் பண்ணிட்டார். இதை நீ வச்சுக்கப்பா, இதை வச்சுக்கப்பா, நீ ஒதுங்கி இருப்பா அப்படின்னு சொல்லி செட்டில் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதே போல இந்த தாவீதை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு பர்சனா, அவனை முக்கியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவன் ஒரு சாதாரணமான அப்படி. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த பேட்டனை கத்தர் உடைச்சு, இல்ல நான் இஸ்ரவேலை ஆளுகிறதற்கு ஒரு பிள்ளைய தேடுறேன், அந்த பிள்ளைய நானே அபிஷேகம் பண்ணுவேன்னு அவங்க மனதில் கட்டியிருந்த எல்லா கோட்டைகளையும் கத்தர் உடைச்சு அந்த பிள்ளைய கத்தர் கொண்டு முன்பாக நிறுத்தினார். நீங்க இதை அறிக்கை செய்யுங்க. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசி கொண்டிருக்கலாம், பாஸ்டர் எங்களுடைய ஃபேமிலியா இந்த மாதிரி ஒரு கட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாங்க, அவங்க என்னுடைய டாக்டர் சொல்லும் போது கூட அப்படிதான் சொல்றாங்க, இது ரொம்ப அப்படி நீங்க நினைக்காத, இப்படிதான் இருக்கும் இது, ஏன்னா இது இப்படி இருந்திருக்குது, அதை உடைக்க முடியாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை, அதை இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதை குறித்து வேணாலும் உங்களிடத்துல பேசலாம். நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட நபர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, எவ்வளவு பேர் அது மோசையினால் எழுதப்பட்டதா இருந்தாலும், அதை ஆயிரக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும், ஆயிரக்கணக்கான பேர் நம்பி கொண்டிருந்தாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அதை உடைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதையும் உடைச்சு நம்மை நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன், உங்க கம்பெனியில இருக்கிறவங்க உங்களை மட்டும் வித்தியாசமாய் பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வைப்பாராக. உங்க கம்பெனிக்கு இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இல்லவே இல்லாமல் இருக்கலாம். என் லைஃப்ல நான் மேனேஜரா இருக்கும்போது இந்த மாதிரி நடந்ததே இல்லை, நான் இந்த பொறுப்படுத்துறதுக்கு மாதிரி இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஆனா உங்க ஒரே ஒருத்தருக்காக கர்த்தர் ரூல்ஸையே மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? தேவ பிள்ளையே, இது என்னுடைய வார்த்தையை நான் சொல்லல, இது கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன். ஆண்டவர் நினைப்பார், ஆனால் இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்காகவும் எனக்காகவும் எதை வேண்டுமென்றாலும் அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த 100 days ஜெபம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபேமிலி, நாகர்கோயில் பக்கத்துல இருந்து ஒரு சிஸ்டர், துபாய் தேசத்தில் இருக்கிற ஒரு பிரதர், திடீரென்று அங்க போய் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி, அது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை, திரும்ப அவர் இந்தியாவுக்கு வர்றது அப்படின்றது முடியவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. அந்த பிரதர் அங்க இருந்து கால் பண்ணி என்கிட்ட ஜெபம் பண்ணிக்குவாரு. 2 பேருமே இந்த ஜெபத்துல அட்டன் பண்ணாங்க. அப்ப அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே 50வது நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள என் கணவனாரை நீங்க எங்க தேசத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. 49வது நாள் கர்த்தர் அந்த மனுஷனை ஊருக்கு கொண்டு இன்னைக்கு நம்ம ஆராதனையில் ஆண்டவர் அவரை கொண்டு வந்திருக்கிறார். நான் வந்துட்டேன், ஆண்டவர் என கிருபையாய் அழைத்து வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க சுமந்த அந்த துக்கத்தை உங்க பிள்ளைங்க சுமக்க மாட்டாங்க. அந்த சாபத்திற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. இந்த ஜப தூபம் கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருந்து எழும்பி கொண்டிருக்கிறது, இந்த திருச்சபையிலிருந்து எழும்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சிங்காசனத்திலே எழும்பி நிற்கிறார், அவரோடு தூதர்கள் எழும்பி நிற்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இவ்வளவு ஆராதனை, இவ்வளவு தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே பரலோகத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. அந்த லிஸ்ட் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் மகிமைப்பட்டு எழும்பி நின்று கர்த்தர் அநேக குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பேட்டர்ன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக, உடைவதாக கர்த்தரால் முடியும். அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க. எஸ், ஹல்லேலூயா. உங்க வம்சத்தில் யாருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். அந்த திருமண காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவார். ஆமென். அந்த எதிர்காலத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அந்த பொத்தலான பை மாற போகிறது. அந்த கடன் என்கிற பரம்பரை சாபம் உங்களோடு நிறுத்தி வைக்கப்படுகிறது. அந்த வியாதி என்கிற சாபம் இப்பொழுது அந்த பேட்டனை கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. நம்மத்திலே கடந்து வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவன் அந்த தாக்கீதுகளை உடைக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். ஆமென்.
இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு சம்பவத்தை எனக்கு காண்பித்து அந்த சம்பவத்திலிருந்து ஒரு 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் ஊராரின் வாசலுக்கு சமீபித்த போது, 11 வாசிங்களேன். 11 வாசிக்கலாமா? மறுநாளிலே அவர் நாயினூர் என்னும் ஊருக்கு அவருடைய சீசர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊராரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த நாயினூர் என்கிற ஊருக்கு ஏசப்பா கடந்து போறார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து போகும்போது ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்குது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு திரளான பேர், வேதம் சொல்கிறது, மறுநாளிலே அவர் போகும்போது திரளான ஜனங்களும், மறுநாளிலே அவர் நாயினூர் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். நல்லா கவனிச்சுங்க. 11வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் டிராவல் பண்றாரு. ஆண்டவர் நாயினூர் என்கிற ஒரு இடத்திற்கு போறாரு. அவருக்கு அப்பவே நிறைய லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். அந்த ரோம சாம்ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பினதற்கு காரணம் அவருடைய அற்புதத்தை பார்த்து அல்ல. எதை பார்த்து அப்படின்னா, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்பற்றுறதுனால இந்த ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து யுத்தம் பண்ணி இவங்க ராஜாவா உட்கார்ந்துருவாங்கன்னு பயப்பட்டாங்க. அதனாலதான் ஆண்டவருக்கு விரோதமா அவ்வளவு முயற்சி எடுத்தாங்க. இப்போ இந்த இடத்துல நாயினூருக்கு அவர் டிராவல் பண்ணும்போது அவர் மட்டும் இல்ல, அவருடைய சீடர்கள் மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது திரளான ஜனங்கள் அவர் கூட போனார்கள். இப்போ ஒரு கிரவுடு நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாமே, கோயம்புத்தூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏரியான்னு பார்த்தா ஒரு 100 ஃபீட் ரோடுன்னு வச்சுங்களேன், 100 அடி ரோடு. இந்த 100 அடி ரோடுல ஆண்டவர் முன்னாடி நடக்கிறாரு, பின்னாடி ஒரு பெரிய கிரவுடு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அவரை ஃபாலோ பண்ணிட்டு வருது. அதே போல இன்னொரு கிரவுடு போகுது பாருங்க. நீங்க அடுத்த வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அடுத்த வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆமென், அவர் ஊர் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தாள், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். இப்போ 100 ஃபீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி போறாரு, பின்னாடி ஒரு பெரிய 12 சீடர்கள், திரளான கூட்டம் பின்னாடி போகுது. ஆனா அதே நேரத்தில் காந்திபுரம் சிக்னல் பக்கத்தில் இன்னொரு கிரவுடு போகுது. என்ன கிரவுடு போகுது அப்படின்னு சொன்னா, அந்த கிரவுடுக்கு முன்னாடி எல்லாரும் அழுது கொண்டு போறாங்க. ஒரு விதவையை அழுது கொண்டு போறாங்க. எல்லாருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அங்க மேலதாள சத்தம் கேட்குது. முன்னாடி 4 பேர் சேர்ந்து ஒரு பாடையில மரித்து போன ஒருத்தனை கொண்டு போறாங்க. நல்லா கவனிச்சுங்க. முன்னாடி மரிச்சு போன ஒருத்தனை சுமந்துட்டு போறாங்க, பின்னாடி ஜீவனின் அதிபதியான கிறிஸ்து வருகிறார். இப்போ இந்த 2 கிரவுடும் சந்திக்குது பாருங்க. ஒரு இடத்துல சந்திக்கும் போது ஆண்டவருக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே கர்த்தர் மனது உருகி, அந்த ஜீவனின் அதிபதியான கர்த்தர் அந்த பாடையை தொட்ட உடனே ஜீவன் அவருக்குள்ளே இருந்து கடந்து போய் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போன சகல காரியத்தையும் உயிரோடு எழுப்புகிற இயேசு நமக்கு முன்னே கடந்து போகிறார். பிரதர், உங்க முன்னாடி போகிறது பிரச்சனை, பிரதர் உங்க முன்னாடி போகிறது தோல்வி, அம்மா உங்க முன்னாடி போகிறது அவமானம். ஆனா உங்களை உண்டாக்கினவரும் சிருஷ்டித்தவரும் உங்களுக்கு முன்னே இப்பொழுது நடந்து போகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பே கடந்து போகிறார். அவர் மரித்தவர் அல்ல, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகும்போது அந்த மரித்த காரியங்கள் உயிரோடு எழும்பி நிற்கும்.
ஹல்லேலூயா. அவருக்குள்ளே இருந்த ஜீவன் மரித்து போன அந்த சடலத்தை உயிரோடு எழுப்பினது. இந்த இடத்துல யாருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்றால், ஒரு விதவை அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய சோகத்தை பார்த்து, கடந்த நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆளுகை செய்துட்டு இருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களை ஒரு விசை நிறைய பேர் பார்த்து சொன்னாங்களாமா, விதவை அப்படின்ற அந்த எழுத்துல கூட பொட்டு எதுவுமே இல்லை, பொட்டு இல்லை, அப்புறம் எப்படி நீங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்கலான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராமா, விதவைன்ற பேர் மட்டும் இல்ல, கைம்பெண் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது, அந்த கைம்பெண் அப்படின்ற இன்னுக்கு ஒரு பொட்டு இருக்குது, அதனால அந்த பிள்ளைங்க அதை பண்ணலாம் அப்படின்னு உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் சொன்னாராம். அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஒரு விதவை அப்படின்றது இந்த ஊர்ல இப்போ மதிக்கப்படாத, இதுக்கு முன்பாக ரொம்ப ஒரு மோசமாய் நடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல ரெண்டு விதமான பேட்டர்னா ஆண்டவர் உடைக்கிறார். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த விதவை ஏற்கனவே அதே தெருவில் நடந்து போயிருக்கிறாங்க, ஏற்கனவே அதே இடத்துல கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லைன்னா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக இதே போல 4 பேர் சேர்ந்து ஒரு சடலத்தை தூக்கிட்டு போனாங்க, ஒரு பாடியை தூக்கிட்டு போனாங்க. அவர் யார் அப்படின்னு சொன்னா, இவருடைய கணவன். இவங்க சின்ன வயதிலிருந்தே விதவையாக்கப்பட்ட ஒரு பெண்மணி. அப்படின்னா ஏற்கனவே பெரிய கற்பனைகளோடு நிறைய தீர்மானத்தோடு இந்த குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு ஆசைப்படும் போது வேதம் சொல்லுது, இவருடைய கணவனார் மரித்து போனார், இப்ப இறந்துட்டாங்க. அப்போ அந்த தெருவழியாக தன்னுடைய கணவனாருடைய சரீரத்தை தூக்கிட்டு போகும்போது அவங்க நினைச்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு கூட பிறந்தவங்களுக்கு வரக்கூடாது, இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையிலே ஆதரவா இருந்த, என்னை தேற்ற, என்னை இந்த மாதிரி நடத்துறதற்கு இருந்த கணவனார நான் இழந்துட்டேனே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு, இப்படி நான் அழுது கொண்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்ச வருஷங்கள் தாண்டின உடனே ஏற்கனவே இழந்து போன அதே போல ஒரு பிரச்சனையை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஐயோ, இது என்னால் தாங்க முடியாது, இந்த இடத்துக்கு நான் வரவே கூடாதுன்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் போகவே கூடாதுன்னு நினைச்சேன், எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது, என்னுடைய கணவனாரை குறித்த ஞாபகம் எனக்கு வருது, இங்கே தானே அவரை தூக்கிட்டு போனாங்க, இப்படி தானே அவரை தூக்கிட்டு போனாங்க, இந்த இடத்துல தானே அவரை அடக்கம் பண்ணினாங்க, ஐயோ இந்த இடத்துல அடக்கம் பண்ணின இதே இடத்துல இதே தெருவில் நான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நான் படாத பாடுபட்டேன், அதிலிருந்து எழும்புறதுக்கு முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா என்னமோ தெரியல, இந்த ஒரு குழந்தை இருக்கிறதுனால இவன் நமக்கு இருக்கான்ல, இவன் நம்மளை காப்பாத்துவான்ல அப்படின்னு நினைச்சுதான் இந்த இடத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். ஆனா இப்போ எனக்கு இருந்த நம்பிக்கை முழுவதும் என்னை விட்டு போயிருச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, ஏற்கனவே வந்திருக்கிற இந்த பிரச்சனை திரும்பவும் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு கவலையோடு போன அந்த இடத்துல தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே இருந்த அந்த பிரச்சனையினால் நீ மிகவும் அவதிப்பட்டது உண்மைதான், ஆனால் இந்த பிரச்சனை இப்பொழுது சுமந்து கொண்டு போனது ஏற்கனவே நடந்தது போல அல்ல, ஏற்கனவே நடந்தது போல் நீங்கள் அடக்கம் பண்ணப்பட போவதில்லை, ஏற்கனவே நடந்தது போல் உன்னை முடிச்சு போட போறதில்லை. இந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கொடுக்கிறதற்கு ஒரு ஜெய கிறிஸ்துவாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். யாரோ ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். பாஸ்டர், இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை பாஸ்டர், எனக்காக தான் இந்த வார்த்தை, என்னால முடியல, என்னால அந்த மாதிரி யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்குது, மறுபடியும் இந்த வியாதியா, மறுபடியும் இந்த மனுஷனா, மறுபடியும் இந்த பிரச்சனையா, என் வாழ்க்கையில திரும்பி வரவே கூடாதுன்னு நினைச்சேன் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு பாதையில திரும்ப நான் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் எனக்கு அந்த பாதையில நடத்தும் போது எனக்கு பயமா இருக்குது. நான் போன டைம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தேன் தெரியுமா, அந்த தாக்கம் இன்னும் என் மனசை விட்டு போகல, அந்த மன கடினம் இப்போ என்னை விட்டு போகல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் தேறி வந்தேன், அதுக்குள்ள இன்னொரு பாடி என்னால சகிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அந்த பிரச்சனை கண்ணீரிலே ஆரம்பித்து கண்ணீரிலே முடிந்தது. அந்த பிரச்சனை மன சங்கடத்திலே ஆரம்பிச்சு தீராத துக்கத்திலே முடிந்தது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை ஆரம்பம் தான் கடினமா இருக்கும், ஆரம்பம் தான் கண்ணீரா இருக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், முடிவை உனக்கு சந்தோஷமாய் மாற பண்ணுவேன். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு
முழு பலத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், ஆமென். Thank you Jesus, thank you Jesus. பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த இழப்பை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல ஆண்டுகளுக்கு முன்பாய் கடந்து போன பாதையை குறித்து மிகவும் வருத்தத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாதையிலே கர்த்தர் ஜீவனின் அதிபதி. போன பாதையிலே பாடை மட்டும்தான் முன்பாக போனது. 4 பேர் சுமந்து கொண்டு போனார்கள். நீ ஒரு தனி ஒரு ஆளாய் கடந்து போனாய். மகளே, நீ தனி ஒரு ஆளாய் கடந்து போனாய். மகனே, நீ தனி ஒரு ஆளாய் கடந்து போனாய். ஆனால் இப்பொழுது முன்பாக அந்த பிரச்சனை உன்னை சந்திக்க விட்டு பின்னாடி ஒரு ஜீவனின் அதிபதி உன்னோடு கூட நடந்து வருகிறார். நம்புறவங்க ஆமேன் ஆமேன் என்று சொல்லி உங்க பிள்ளைக்கு முன்பாக கடந்து வருகிறார். ஏன் மகனே உனக்கு கவலை? ஏன் மகனே இன்னும் பயம்? ஆமேன். உன்னோடு அவர் இருக்கும் போது உங்க படகு மூழ்கி போவது இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி சத்தமா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எஸ் எஸ் எஸ், ஹalleluya ஹalleluya. கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் அல்ல, இந்த வியாதியை அழிப்பதற்கு ஏதுவாய் அல்ல. இந்த பிரயாணத்தில் ஜீவனின் அதிபதி இதோ உங்களுக்கு பின்பாக அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் முன்னேறுவார், அவர் முன்னேறுவார். நீங்கள் அந்த கல்லறைக்கு போகிறதுக்கு தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். அது வரக்கூடாது, அது இன்னும் லேட்டா வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பின்னாடி வருகிற ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை முன்னோக்கி கடந்து கொண்டு போக பண்ணுவேன். ஹalleluya. ஆண்டவர் யாரோ ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமா பேசிட்டே இருக்கிறார். நேருக்கு நேர் ஆண்டவர் என்கவுண்டர் பண்றார். இல்ல ஏற்கனவே கடந்து போன பாதையில தான் நீங்க கடந்து போறீங்க. ஏன் ஆண்டவரே 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 மறுபடியும் எதுக்கு இதை அனுமதிச்சிங்க? மறுபடியும் எதுக்கு என் வாழ்க்கையில் இது எனக்கு வந்துருச்சு? நான் எப்படி ஆண்டவரை இதை தாண்டுவேன்? என்னால் முடியாது ஆண்டவரே. அன்னைக்காவது ஒரு ஹோப் இருந்துச்சு, அன்னைக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, அன்னைக்கு இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரிஞ்சு. ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு போச்சுன்னா எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, என் லைஃபே முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு மீட்டெடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் இறையிலே குறுக்கிட்டு, நீ ஏன் அப்படி பயப்படுற? கிடையாது. அந்த பிரச்சனையை போல, அந்த போராட்டத்தை போல இது உன்னை நஷ்டப்படுத்தாது, இது உங்களை கஷ்டப்படுத்தாது. அதிலிருந்து நீங்க வெளியே வரல, ஆனா இதிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே வர பண்ணுவார், சாட்சியாய் நிறுத்துவார். இதிலிருந்து நீங்கள் சுலபமாய் வெளியே வர கர்த்தர் உதவி செய்வார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக வேதம் சொல்கிறது, ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்த அந்த சூழ்நிலை, ஏற்கனவே வழியிலே அதே வழியிலே போன அந்த பாதையை கர்த்தர், அது தீமையா முடிஞ்சிருச்சு. ஆனா கர்த்தர் இதை எப்படி முடிய பண்றார் அப்படின்னு சொன்னா, நன்மையாய் முடிய பண்ணுகிறார். அதுல தோற்றுட்டோம், அதுல நஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்றதுக்காக இது அப்படி கிடையாது. ஆமேன். அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு ஹோப்பு கிடைச்சிச்சு. இதிலிருந்து வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய சாட்சி, இதிலிருந்து நீங்க வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய தைரியம். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய சேஞ்சை ஆண்டவர் தரப்போறாரு. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. நீங்கள் வெளியே வரும்போது, போன பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது நிறைய நாள் டைம் ஆயிடுச்சு, அதற்காக நிறைய காலதாமதம் ஆனது. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வர்ற வழியிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கண்ணீரோட போறீங்க, கம்பீரத்தோட திரும்பி வருவீங்க. அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனால் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது எஸ் எஸ் நடக்கும் சிஸ்டர். இது கர்த்தர் உங்களுக்காகவே பேசுகிற வார்த்தை. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்க பண்றாரு. ஸ்பெஷல் அழைப்பு இல்ல. அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? அவர் எப்படி உங்களை கைவிட்டு விடுவார்? கைவிட்டு விட மாட்டார். ஹalleluya. thank you Jesus. ஆமென். கர்த்தரை செய்ய வல்லவர். நம்பர் 2, இரண்டாவதாக அந்த வசனத்தை வாசிக்கும் போது வாசிச்சு நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். மாலையில் நம்ம அந்த கூட்டத்தை திரும்ப சந்திக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து திரும்ப வாசிக்கலாம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தாள், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம்.
8 எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசி ஆனவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே இதே தெருவழியாக அதே கைம்பண்ணா இப்ப இருக்கிற இந்த மகள் அந்த தெருவழியாய் நடந்து போறாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கூட்டம் அவளுக்கு பின்னாடி கடந்து போகுது. முன்னாடி அவருடைய கணவனாருடைய பாடியை சுமக்கிற ஒரு 4 பேர் சுமந்துட்டே போறாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 5 வருஷம்னு வைங்களேன். ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே தெருவில் இதே போல அந்த மகளுடைய கணவனாரா அப்படியே சுமந்துட்டு போறாங்க. ஆனா இவங்க என்னன்னு கத்தி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நிறுத்துங்களேன், கொஞ்சம் மெதுவா போங்களேன், நீங்க அவசரமா போகாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த செத்து போன அந்த சடலத்தை என்ன பண்ண போறாங்கன்னா மண்ணுக்கடியில போட்டு புதைச்சிட போறாங்க. அதற்கு பிறகு அவங்க நினைச்சா கூட அந்த சரீரத்தை பார்க்க முடியாது. பொதுவாக இந்த கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த லாஸ்ட் மினிட்ல பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சரி இனி பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துக்கலாம், கடைசியா அந்த லாஸ்ட் மினிட்ல சொல்லுவாங்க, கடைசியா பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை அது ஒரு சின்ன ஏஜா இருந்தா இல்லை ரொம்ப நேசமா இருந்தா எல்லாரும் அங்கே என்ன பண்றாங்க, வேணாம் கொஞ்சம் லேட் பண்ணுங்க, இன்னொரு 1/2 hour வச்சிருக்க மாட்டீங்களா, அப்படியே முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது, இனி இந்த முகத்தை நான் எப்போ பார்ப்பேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இல்லை கொஞ்சம் டிலே பண்ணுங்களேன், கொஞ்சம் லேட்டா போலாமே. நிறைய பேர் மரித்து போன ஒரு சடலத்தை அடக்கம் பண்றதுக்கு கொண்டு போறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கு அழுகி போயிடும், அது நாத்தம் அடிக்கும், அதற்கு பிறகு அந்த சரீரத்தை வைக்க முடியாது, அவ்வளவுதான். அதுக்காக தான் நிறைய பேர் ஒரே நாள் அடக்கம் பண்றாங்க, அடுத்த நாள் அடக்கம் பண்றாங்க. ஆனா அதை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நிறைய பேர் வேற விதமான பண்டுதெல்லாம் பண்ணி ஒரு 5 நாள் 6 நாள் வரைக்கும் வச்சுக்கிறாங்க. அந்த சரீரத்தை எவ்வளவு சீக்கிரம் அடக்கம் பண்றோமோ அவ்வளவு நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ இந்த சரீரத்தை சுமந்துட்டு போகும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்துங்கன்னு சொன்னா யாருடைய காதுமே கேட்காது. இல்ல நிறுத்த முடியாதுமா, நிறுத்த முடியாது. எப்படி வழியில நிறுத்த முடியும்? பாடியை தூக்கிட்டோம், போயிட்டு இருக்குது, இனி எந்த தடையும் வராது, இனி அடக்கம் பண்ற வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா கல்லறை தோட்டத்துக்கு தான் போகுது. இப்போ கூட அந்த தாயாருடைய மனசுல இப்போ செகண்ட் அதே தெருவில் நடந்து போகும்போது இப்போ ஒரு மனசு தோணுது, அது கூட நான் சமாளிச்சிட்டேன், ஆனா என் பையன் அது ஒரே பையன், கொஞ்சம் லேட் பண்ணுங்களேன், கொஞ்சம் நிறுத்துங்களேன், நீங்க போகாம இருந்தா நல்லா இருக்கும்ல, நீங்க அந்த இடத்துல நிக்க முடியுமா, புதைக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு அற்புதம் நடக்குது. கர்த்தர் பாடையை தொட்டார், மரித்தவன் எழுந்து உட்காரும் போது அந்த சுமந்து போன 4 பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நின்னுட்டாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பாடையை தொட்டாங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பாடையில போனவங்க அதை சுமந்துட்டு போனவங்களுக்கு பக்கத்துல போய் நெருக்குனாங்க. ஆனா அப்பெல்லாம் அவங்களுடைய வாக்கிங் நிக்கல, அவங்களுடைய பிரயாணம் நிக்கல, அழுதாங்க, புடிச்சு இழுத்தாங்க, ஆனா கூட அவங்க நடந்துட்டே தான் இருந்தாங்க. ஆனா இப்ப திடீரென்று ஒருவர் வருகிறார். அவர் அந்த பாடையின் மேல கைய வச்ச உடனே இனி அந்த 4 பேரும் அந்த பக்கம் போக வேண்டியது இல்லை, கல்லறைக்கு நேராய் போக வேண்டியது இல்லை. கர்த்தர் இப்போ ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்தை, ஒரு மிகப்பெரிய வல்லமையை கொடுக்கிறார். கர்த்தர் அந்த பாடியை அப்படியே யூ டர்ன் பண்ண வைக்கிறார். இதுக்கு முன்பாக அது பாடியா சரீரமா இருந்துச்சு, ஆனா இப்போ ஜீவன் பெற்று மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசி உடனே தாயினிடத்துல கொண்டு போய் விட்டார்கள். இன்றைக்கு 2வதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே இந்த பிரச்சனை உங்களை ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகுது, பாஸ்டர் கல்லறை தான், இது விழுகதான், இது ஆபத்து தான், இதுல இருந்து நான் வெளியே வர முடியாது, நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நானே செத்துடலான்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம்னு நினைக்கிறேன், நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா அதை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லை, அந்த பிரச்சனையினுடைய முடிவை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லை, நான் விழுந்து போகிற அந்த தைரியம் எனக்கு இல்லை. கண்டிப்பா எனக்கு தெரியும் இந்த பிரயாணத்தை யாரு நிப்பாட்ட முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து யாரு என்ன வெளியில கொண்டு வர முடியாது. ஆனால் ஜீவனின் அதிபதியான கர்த்தர் இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் உங்களை சந்திச்சு, இல்ல உன்னுடைய நடைய நான் நிறுத்துவேன், நீ போயிட்டு இருக்கிற பாதாள குழிக்கு போயிட்டு இருக்கிற அந்த வாக்கிங்க, அந்த நடைய நிறுத்துவார் கர்த்தர். சீக்கிரமாய் நிறுத்தி ஒரு யூ டர்ன் வரும், திரும்ப கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைக்கிற கர்த்தர் இப்போ இந்த ஆராதனையுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பாடையை கர்த்தர் நிப்பாட்டி நிறைய பேருடைய வாழ்க்கையை இப்போ கர்த்தர் யூ டர்ன் பண்றாரு, திரும்ப
திரும்ப திரும்ப பாடையை சுமந்து கொண்டு போன அந்த வழியில மறுபடியும் நீங்க நடக்க போறீங்க, மறுபடியும் அந்த வழியில நீங்க வர போறீங்க. அந்த வழியில போகும்போது துக்கத்தோட போனீங்க, ஆனா திரும்பி வரும்போது மரித்த பிள்ளையே அல்ல, ஜீவனோடு இருக்கிற பிள்ளையை கொண்டு வருவதற்கு தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய மகிமை இந்த 70வது நாள் இறங்கி வருகிறது. இதோ பரலோகம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறந்திருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த மகிமையை கர்த்தர் தருகிறார். கரங்களை தட்டி இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். ஆனால் ஜெபித்து 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த அபிஷேகம் உங்களை நெருக்கி ஏவுகிறது, இந்த மகிமை உங்களை தொடுகிறது. இல்ல, இதோ நிறுத்துகிறவர், நிறுத்துகிறவர் இயேசுவே. என் பிள்ளை போய் கொண்டிருக்கிற அந்த பாதாள வழியை நிறுத்துகிற கர்த்தர். ஸ்டாப் பண்ணுங்கப்பா, ஸ்டாப் பண்ணுங்கப்பா. இந்த ஜெபத்திலேயே நிறுத்தி மறுபடியும் திரும்ப பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த சோதனையினுடைய முடிவிற்கு போகிறதற்கு பலன் இல்லை. Thank you Jesus, thank you Jesus, hallelujah, ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அத்தனை யூட்டனையும் கர்த்தர் கிருபையாய் தயவாய் வெற்றியாய் மாற்ற போகிறார். ஹalleluya. நீங்கள் திரும்பி வருவீர்கள், அதே வழியாய் திரும்பி வருவீர்கள். திரும்பி வரும்போது எல்லாரும் எல்லாத்தையும் போட்டுட்டு வெறுமையாய் திரும்பி வந்தார்கள். போன சரீரத்தை லாஸ்ட் டைம், கடைசி டைம் இந்த சோதனை வரும்போது போய் பணத்தை செலவு பண்ணிட்டு திரும்பி வந்தீங்க, உயிரை பறி கொடுத்துட்டு திரும்பி வந்தீங்க, அந்த பொருளை இழந்துட்டு திரும்பி வந்தீங்க, அந்த அவமானத்தை சந்திச்சுட்டு திரும்பி வந்தீங்க. ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை. அதே தெருவில் நீங்கள் நடந்து வரும்போது, அதே இடத்துல நீங்கள் நடந்து வரும்போது உங்களோடு கூட அந்த அவமானத்திற்கு ஒரு பரிசு, அந்த கண்ணீருக்கு ஒரு பரிசு, அந்த நிந்தைக்கு ஒரு பரிசு. எஸ், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது நிறைய பேரோட ஆண்டவர் முகமுகமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. உங்களை நிறைய பேரை தட்டி கர்த்தர் எழுப்புறாரு. யாரோ ஒரு நபர், நான் சூசைட் பண்ணிக்குவேன் பாஸ்டர், நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு முடிவை என்னால் பார்க்கவே முடியாது, என்னால் பார்க்கவே முடியாது. எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் என்னிடத்துல இல்லை. ஏற்கனவே வந்தது மாதிரி ஒரு சூழ்நிலை என்னால் சகிக்கவே முடியாது. நான் முடிஞ்சிருவேன், என்னை விட்டுறணும், எல்லாரும் என்னை விட்டுறணும், எனக்கு நீ 1% கூட நம்பிக்கை இல்லை, 0%. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க பாஸ்டர் நான் திரும்பி வருவேன்? நான் எத்தனை வருஷம் உழைச்சாலும் அதை திரும்பி கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட எண்ணத்தோட யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காக ஆண்டவர் முகமுகமா பேசுறாரு, ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. நீ ஏன் முடிக்கணும் உன் வாழ்க்கையை? முடி, நான் அவரோட செத்துறேன், நான் அந்த பிரச்சனையோட முடிஞ்சிடறேன், நான் அதோட போடுறேன். கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இன்னொரு உயர்வு இருக்கிறது. ஆமே, நீ கம்பீரத்தோடு திரும்பி வரப்போகிறாய். நீ தனியானவள் அல்ல, நீ தனியானவன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை வாழ வைக்காம, சாட்சியா நிறுத்தாம கர்த்தர் உங்களை எடுத்துக்க கூடாது, எடுத்துக்க கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான், விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவதி. ஜெபிங்க, ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் அந்த மரணம் தூரமாய் போவதாக, அந்த இழப்பு தூரமாய் போவதாக, அந்த கடன் நஷ்டம் தூரமாய் போவதாக, அந்த தற்கொலை எண்ணம் தூரமாய் போவதாக, தூரமாய் போவதாக. உன் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் இப்போ அந்த பாடையை சுமந்து கொண்டு போகிற 4 பேரையும் நிக்க வைக்கிறதற்கு உங்களை தவிர வேற யாராலும் முடியாது. இப்போ நீங்க வந்தா மட்டும்தான் நிக்க வைக்க முடியும். எங்க பிரச்சனை போயிட்டு இருக்கே, இந்த பிரச்சனைய திசை திருப்பி விடுகிறதற்கு உங்களை தவிர வேற யாராலும் முடியாது. நீர் எங்களை கரை சேர்ப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஹalleluya, ஹalleluya. இதுவரையிலும் அந்த பாடையை தொட்டவர்கள் சாதாரணமானவர்கள். இதுவரையிலும் உங்க பிரச்சனையில உங்க கூட நின்று ஹெல்ப் பண்ணவங்க சாதாரணமானவர்கள், சாதாரணமா. ஆனா இப்போ ஒரு விசேஷமானவருடைய தொடுதல் அந்த பாடையின் மேல, மரித்து போன வாலிபன் மேல எத்தனையோ பேர் தொட்டு 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 பார்த்துருப்பாங்க. ஆனா அவருடைய தொடுதலில் எதுவும் நடக்கல, அவருடைய தொடுதலில் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய தொடுதலில் பாசம் இருந்துச்சு, அவருடைய தொடுதலில் பரிதாபம் இருந்துச்சு. இதே மாதிரி உங்க பிரச்சனையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற நிறைய பேர் உங்க மேல பரிதாபப்பட்டு பண்ணலாம், உங்க மேல பாசம் வச்சு பண்ணலாம். ஆனா அவங்களுடைய பரிதாபமோ அவங்களுடைய பாசமோ உங்களுக்கு ஒண்ணுமே கொண்டு வராமோ இருக்கலாம். எந்த சேஞ்சும் இல்லை பாஸ்டர். உங்க அம்மா உங்களுக்கு செஞ்ச ஹெல்ப் மாதிரி வேற யாரும் செய்யாம இருக்கலாம். ஒரு சிலர் உங்களுக்கு செஞ்ச ஹெல்ப் ரொம்ப பெருசா இருக்கலாம். எப்படியாவது ஒன்று இதிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய முயற்சிகளை நிறைய பேர் எடுக்கலாம். ஆனா எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு
உங்களுக்கு வீணாய் நிற்கலாம். இல்லை பாஸ்டர், எங்கள் அம்மாவால் எனக்கு அந்த காரியத்தை செய்ய முடியல, யாராலையும் பண்ணவே முடியல. எத்தனையோ பேர் முயற்சி எடுத்தாங்க நான் நல்லா இருக்கணும்னு, நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு எத்தனையோ பேர் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் இல்லை பாஸ்டர், யாராலையுமே வெளியே கொண்டு வர முடியல. எனக்கே இது ஃபீலாக தான் இருக்குது. நான் அவங்களையும் சேர்ந்து நஷ்டப்படுத்திட்டேன், அவங்களையும் சேர்ந்து கஷ்டப்படுத்திட்டேன், என்னால் வெளியே வர முடியல. எனக்கு நான் விழுந்த குழி ரொம்ப பெரிய குழி, பாதாள குழி. இதுலேருந்து தூக்கி எடுக்கிறதுன்றது சிரமம், இது யாராலும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விசேஷித்த ஒரு தொடுதல், ஒரு ஸ்பெஷல் ஒரு தொடுதல், ஜீவனுக்குரியவர் ஒருத்த அந்த பாடையை, ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா எல்லாரும் தொடுற மாதிரி தான். அவர் பாசத்தினால தொடலாம், அவர் வருத்தத்தினால தொடலாம். ஆனால் அவர் தொட்ட உடனே அந்த பிரச்சனை அதோட என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, ஆமேன், பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே பிரச்சனைக்கு முடிவு வந்த உடனே இயேசுவை தொட்ட ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பிரதர், மனுஷன் உங்களை தொடணும்னு நினைக்காதீங்க. பிரதர் சிஸ்டர், மனுஷன் உங்களை தொடணும்னு நினைக்காதீங்க. சில பிரச்சனையிலிருந்து மனிதன் என்னதான் செலவு பண்ணாலும் உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களை காப்பாற்ற முடியாது. கப்பலிலே இருக்கிற அத்தனை பேரும் யோனாவை காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுக்கிறாங்க, எத்தனையோ முயற்சி. எதுக்கு, எப்படி இந்த மனுஷன் எப்படி சாக கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு மனுஷனை தூக்கி எப்படி கடலில் போகிறது. அதனால பரவாயில்லப்பா, ஒரு வருஷமாக சம்பாதிச்ச பணமாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா, நாங்கள் தூக்கி கடலில் போடுறோம்ப்பா, உனக்காக நீ தான் எனக்கு வேணும். உங்கள் பணம் அடுத்தது பணங்க சம்பாரிச்சுக்கணும், ஆனால் நீ இருந்தால் போதும். உங்களுக்காக எத்தனையோ பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். உங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்கலாம், நீ தான் மகன் எனக்கு முக்கியம், பணம் போனால் பரவாயில்லப்பா போட்டும்பா அப்படின்னு நினச்சி அந்த கப்பலில் இருக்கிறவங்க மொத்த ஜாமானையும் தூக்கி கீழே போட்டதுக்கு அப்புறமும் யோனாவை யாராலையும் என்ன பண்ண முடியலைன்னா காப்பாற்ற முடியல, யாராலையும் காப்பாற்ற முடியலை. நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். சில நேரத்தில் வந்து அப்பாவால் காப்பாற்ற முடியாது, சில நேரத்தில் அம்மாவால் காப்பாற்ற முடியாது. என்னென்னமோ பண்ணலாம். சில அம்மா அப்பா கூட ரொம்ப கவனமாக அதில் இருக்கணும். பிள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து முயற்சி எடுக்கவே கூடாது. அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொண்டு வரும். மோசையை காப்பாற்றுறதுக்கு அவங்க தாயார் எடுத்தது 3 months தான். 3 மாதம் வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்தாங்க. 3 மாதம் வரைக்கும் அவன் சத்தம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து பத்திரப்படுத்த அந்த குழந்தைய வளர்த்தாங்க. ஆனால் 3 monthsக்கு மேலே அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. 3 மாதத்துக்கு பிறகு அந்த பிள்ளையினுடைய வாயை அடைக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. என்ன எடுத்தாங்கன்னா, இனி என் பிள்ளையை என்னால் காப்பாற்ற முடியாது, இனி என் பிள்ளைய கர்த்தர் மட்டும்தான் காப்பாற்றணும்னு அவருடைய கரத்தில் கொடுத்த உடனே இவங்க கையை விடுறாங்க. கர்த்தருடைய கரம் அவனை தாங்கி பிடிக்குது. ஆமேன். இவங்க கரத்தில் இருக்கிற வரைக்கும் குடிசை வீட்டில் தான் குடியிருந்தான். இவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் சத்தம் போட்டால் அடிப்பாங்க, சத்தம் போட்டால் வாயை பொத்துவாங்க. ஆனால் இப்போ கர்த்தருடைய கரத்தில் வந்ததுக்கு அப்புறம் மாளிகையில் வாழ்றான், உயர்ந்த இடத்துல வாழ்றான். அவன் எவ்வளவு வேணாலும் கத்தலாம், எவ்வளவு வேணாலும் சத்தம் போடலாம். அந்த ஒரு லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். காரணம் என்னன்னா, சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் கையில் கொடுத்து தான் ஆகணும். அம்மா, உங்க பிள்ளைய ஆண்டவருடைய கையில் கொடுத்து தான் ஆகணும். ஐயா, உங்க பிள்ளைய ஆண்டவருடைய கையில் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்து ஆகல அப்படின்னா அந்த பிள்ளைய நம்மளால எத்தனை நாள் நீங்க செய்வீங்க, எத்தனை காரியத்தை உங்களால செய்ய முடியும்? அப்படிப்பட்ட முயற்சியை எடுக்காதீங்க. அப்படி ஒருவேளை மோசையினுடைய தாய் 3 மாசம் பத்திரமா பார்த்த இந்த அளவுள்ள பிள்ளைய நான் எப்படி விடணும்னு மனசுல நினைச்சிருந்தான்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துற 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனா மாறி இருக்கவே மாட்டான். உங்க பிள்ளை மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் 20 லட்சம் பேருக்கு தலைவன், லட்சங்களுக்கு தலைவன். உங்க மகள் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய திட்டம். வாலிப தம்பி தங்கச்சி, உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற விஷன் ரொம்ப பெருசு. அப்பா அதுக்கு உதவி செய்ய வேண்டாம், அம்மா அதுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஆனா உன்னை அழைத்தவரும், உன்னை சிரித்தவரும், உன்னை உருவாக்கினவரும் அவர் உன் கையை பிடிச்சு நடத்தினா போதும். இந்த பிரச்சனையிலிருந்து அவர் உன்னை தூக்கி விட்டா போதும், அவர் பணம் கொடுத்தா போதும், அவர் சொத்து கொடுத்தா போதும். நீ அம்மாவை டிபெண்ட் பண்ணாத, நீ அப்பாவை டிபெண்ட் பண்ணாத. அப்பாவை சார்ந்து அப்பா எனக்கு செய்யல, அம்மா எனக்கு செய்யல, என்ன சம்பாரிச்சு வச்சிங்க, அவனை மாதிரி ஒரு ஃபோன் கூட எனக்கு உங்களுக்கு வாங்கி தர முடியல, அவனை மாதிரி ஒரு பைக் எனக்கு வாங்கி தர முடியல, அவனை மாதிரி எனக்கு ஒரு கார் வாங்கி தர முடியல, அவனை மாதிரி எனக்கு வந்து வெளியில மாலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு காசு கொடுக்க முடியல. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா எப்படி நீ கேட்ப? நீ ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை, உனக்குள்ள விஷனே இல்லை, ஆண்டவருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா நீ அப்படி கேட்க மாட்ட. ஆண்டவரை நீ நம்பினா நீ அப்படி கேட்க மாட்ட. ஆண்டவரை நம்புற ஒரு வாலிப தம்பி தங்கச்சி அப்பா அவனுடைய கையை எதிர்பார்க்க மாட்டான், அம்மா அவனுடைய கையை எதிர்பார்க்க மாட்டான். அவங்க என்ன கொடுத்தாலும் சந்தோஷப்படுவான். சொல்றேன், யார்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த பலிபீடத்திலிருந்து எங்க அப்பாவை பத்தி எங்க அம்மாவை பத்தி என்னுடைய நினைவு தெரிஞ்சு எதையுமே நான் கேட்டதில்லை, எதையுமே கேட்டதில்லை. வாங்கி கொடுங்கன்னு எதையுமே கேட்டதில்லை. எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னா, எனக்கு ஒரு தேவைன்னு வந்துச்சுன்னா எங்க அம்மா அப்பாட்ட கேட்டாலும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இல்லை. நானா வேலைக்கு போய் எத்தனாவது வயசுல 8th standard 8
8வது படிக்கும்போது வேலைக்கு போயிருக்கேன். 6வது வகுப்புல படிக்கிறதுல இருந்து ஒவ்வொரு தெருவில் போய் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி அதுல தான் என்னுடைய பாட புத்தகத்தை வாங்கியிருக்கிறேன். அதுல தான் நான் படிச்சிருக்கிறேன். நான் 8th படிக்கும்போது எனக்கு ஷூ வாங்கணும், எனக்கு ட்ரெஸ் வாங்கணும்னா நானா 2 நாள் போய் வேலை செஞ்சு அதுல வர்ற பணத்துல தான் நான் வாங்கியிருக்கிறேன். பைபிள் காலேஜுக்கு வரும்போது கூட எங்க அம்மா அப்பாட்ட 1 ரூபாய் கூட நான் கேட்டதில்லை. நானா ஒரு மாசம் வேலைக்கு போய் அதுல இருந்து தான் சட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா உண்மையிலே நான் நம்புறேன், அந்த ஆண்டவர் மட்டும் என்னை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. எங்க அப்பா இல்லாத இடத்தை அவர் பூர்த்தி செய்தார், எங்க அம்மா இல்லாத இடத்தை அவர் பூர்த்தி செய்தார். அவர் கொடுத்தார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் அவர் தந்தது மாதிரி யாரும் தரல. என்னுடைய உழைப்பு தரல, எங்க அம்மா தரல. எங்க அம்மா அப்பா தந்திருந்தாங்கன்னா கூட எனக்கு கொஞ்சமா தான் தந்திருப்பாங்க. ஆனா எங்க அப்பா எனக்கு தந்தாரு, என்னுடைய திராணிக்கு மிஞ்சி தந்தாரு, என்னுடைய ஞானத்திற்கு மிஞ்சி தந்தாரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு தருவேன் என்றவர் தந்தார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம், நீ ஒரு முடிவு எடுக்கணும். உன்னை யாரு தான் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர். உன்னை யாரு தான் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா கர்த்தர். நீ வாங்குற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உனக்கு அதிசயமா நடத்தணும். ஹல்லேலூயா, ஆமென். யோனாவை யோனா கர்த்தர் சமூகத்தில் விழுந்த உடனே அவனை கர்த்தர் முழுங்கும்படியாய் கர்த்தர் ஒரு மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. சேஃப்டியா ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தினார். இப்போ அவங்க அம்மா அவனை தூக்கி போட்டவங்க எல்லாம் கடல் அப்படியே அமைதி ஆன உடனே இவ்வளோ நஷ்டம் வந்திருக்காது. ஃபஸ்ட்டே விட்டுருந்தோன்னா இவ்வளோ நஷ்டம் வந்திருக்காது. அவங்க பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இயேசு பாடையை தொட்டார். ஆமென். பேட்டனை சேஞ்ச் பண்ற ஒரு கர்த்தர் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். தாக்கீதுகளை மாற்றுகிற கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், என்னை நடத்துகிற கர்த்தர், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நீதி உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை எங்களுக்காக உங்களுக்காக ஆண்டவர் பேசி இருப்பாரானால், எஸ், உங்களால முடியும், உங்களால முடியும். சகலத்தையும் செய்கிறதற்கு அவர் வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவரே சீர்படுத்துவார், அவரே ஸ்திரப்படுத்துவார். பிரதர், மகனை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை. சிஸ்டர், மகளை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த பிள்ளை. என் மகன் ஏன் இப்படி இருக்கிறான், என் மகன் ஏன் இப்படி இருக்கிறான், பரவாயில்ல, வருத்தப்படாதீங்க. கர்த்தர் கையில கொடுத்துருங்க. நீங்க கொடுத்த பிள்ளை தானப்பா, என்னால போராட முடியாது, என்னிடத்துல இருந்து அவனிடத்துல எதுவும் வாங்க முடியாது, வேற எதுனா கூட நான் வாங்கியிருப்பேன், ஆனா இந்த பிரச்சனையை எப்படி என் பிள்ளையிடத்துல இருந்து வாங்குவேன்? அதனால நீங்க கொடுத்த பிள்ளைய வளர்த்துறதுக்கு உங்களால முடியும்னு சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி ஜெபம் முழு பலத்தோடு இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆமென். எங்களை சீர்படுத்துகிற கர்த்தர், சொல்லுங்க அப்பா, உங்களால முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அந்த பேட்டர்ன் கர்த்தர் சேஞ்ச் பண்ண வல்லவர். யார் சொன்னா உனக்கு விடுதலை ஆகாது? இன்னைக்கு நீ அற்புதத்தை எதிர்பார்க்காத. இது ஓய்வு நாளா இருக்குது. இன்னைக்கெல்லாம் நடக்கிறதுங்கிறது அது சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லாததை சாத்தியமாக்குற ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, மகிமை பொருந்திய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் மகா பெரிய தேவனே, காற்றை தன்னுடைய கையிலே அடக்கி அதை பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவனே, ஜலத்தை எல்லாம் ஓரிடத்தில் சேர்க்க பண்ணின மகா பெரிய பிரபுவே, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்க முடியாது. புகழுக்குரியவர், பெருமைக்குரியவர், மதிப்புக்குரியவர், கனத்திற்குரியவர் உங்களை ஒருத்தரை தவிர வேறு ஒருவருமே இல்லை. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா புகழ்ச்சியும், எல்லாவற்றுக்கும் பயப்படத்தக்க தெய்வம் நீர் ஒருவர் மட்டும்தான் அப்பா. இந்த வார்த்தைகளை அப்படியே எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் நீர் வைத்து
ஆசீர்வதித்ததற்காக நன்றி. முடிகிறதுக்குள்ள ஒரு தனி வித்தியாசமான ஒரு மகிமையை எங்க மேல வைக்க போகிறதற்காய் எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் அந்த மகிமை உங்க வார்த்தையினுடைய பவர் அந்த இடத்துல போய் எங்க பிள்ளைய மாற்ற போகிறதற்காய் நன்றி. ஐயா, எங்க பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா, நினைச்சிருங்கப்பா. இந்த 70வது நாள் திறப்புல நிக்கிறப்பா. சூழ்நிலை மாறட்டும், சூழ்நிலை மாறட்டும். நன்மையை பார்க்கணும் ஆண்டவரே, அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவரே. நீங்க அவங்கள கைவிட்டுற கூடாதுப்பா. உங்களை நம்பிதானே நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம், உங்களை நம்பிதானே நாங்க எல்லாம் நிக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் தயவையும் பாராட்டி அப்பா நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவங்க கையில வைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய், தசம பாகங்களுக்காய், எங்க பிள்ளைங்க இந்த தசம பாகத்துல எல்லாம் உண்மையா இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. திருச்சபையினுடைய கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இடத்தினுடைய பணத்திற்காய் உதவி செய்கிற பிள்ளைகளை எல்லாம் பாருங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைங்க தங்களுடைய இயலாமையிலிருந்து வறுமையிலிருந்து அவங்களுடைய ஒரு மாச சம்பளமே ரொம்ப கஷ்டப்பா. ஆனா அவங்கள பிளஸ் பண்ணுங்கப்பா. அவங்க சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வார்த்தை நிறைவேறட்டும். உம்முடைய ஊழியக்காரன் நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையா இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.